பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல்ல நினச்சி பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில் இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதில் கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களுங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்போ பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமாலங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. பிரதர் வணக்கம் பிரதர். சொல்லுங்க ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க பிரதர். தினேஷ். தினேஷ். இது எந்த ஊர்? இது சுங்கக்காரம்பட்டி ப்ரோ. சுங்கக்காரம்பட்டி. எந்த டிஸ்ட்ரிக்ட் இது? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ. பரமத்திலேருந்து பக்கம். ஓகே. என்ன தேவைக்காக இதை கொட்டைக்கு அமைச்சிருக்கீங்க ப்ரோ? ஆடு மாடுக்காக தான் போட்டுச்சு. ஓகே. இப்போதைக்கு ஆடு மட்டும் தான் அடைச்சிட்டு இருக்கு. இன்னொரு மாட்டுக்கு இந்த சைடு ஒரு செட்டு போடணும். என்ன சைஸ் அமைச்சிருக்கீங்க கொட்டைக்கு? இது 22க்கு 17 ப்ரோ. 22க்கு 17. மொத்தம் எத்தனை கிலோ ஆச்சு வாங்குறதுக்கு? மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக அடிக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு 20 கிலோ ஆச்சு. 20 கிலோ ஆச்சு. சரி, ஓகே. இது எப்படி இருக்குது ஷீட் போட்டதுல? ஷீட் போட்டதுலேருந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா உள்ள அந்த சில்னஸ் அப்படியே இருக்குது. கீத்து கொட்டைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? கீத்து போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கீத்து மட்டும் போட்டிங்கன்னா லைஃப் வராது. இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது வாரண்டி எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்க? வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆமாம். சரி, இது எங்கே வாங்கினீங்க? விக்னேஷ் பேனல் ஷீட். விக்னேஷ் பேனல் எங்கே இருக்குது? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. எப்படி உங்களுக்கு அறிமுகமாச்சு? நான் யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தேன். சரி. இது யார் உங்களுக்கு போட்டு கொடுத்தது? இந்த ஒரு கௌதம் அண்ணா. சார் வணக்கம் சார். அண்ணா வணக்கங்கண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் கௌதம்ங்க. ஓகே. நீங்கள் எந்த ஊர் சார்? நான் பரமத்தி வேலூர் பில்லூர்னு சொல்லி கிராமங்க. பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டங்கண்ணா. ஓகே. நீங்கள் தான் இந்த கொட்டைக்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்கிறேன். ஆமாங்கண்ணா. இந்த செட்டு நான் தான் போட்டு கொடுத்தேங்க. இந்த மாதிரி நிறையா செட்டு போட்டு கொடுத்துட்ருக்கேங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வருஷமாக அது பண்ணிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கும்போது எல்லாம் மெட்டீரியல் புதுசுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டவுட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஒருத்தருக்கா போட்டு கொடுக்க இப்போ ரொம்ப டிமாண்ட் அதிகமாகிட்டு போகுதுன்னு வைங்களேன். இது ஏன்னா காஸ்ட் வைஸும் கம்மியாகுதுங்க, அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு வைங்களேன். போட்டுட்டோம்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுதுங்க. மழை காலத்தில் நமக்கு வெளியில் கூலிங்காக இருந்தால் உள்ளே வந்து வெதுன்னு இருக்குதுங்க. அதே மாதிரி வெயில் காலத்தில் உள்ளே வந்து ஹீட்டை உள்ளே போகிறத கூட்டுறது இல்லைங்க. அதே மாதிரி லைஃப் நல்லா வருது. மழை தண்ணியும் இந்த காற்றடிச்சா குப்பை தூசு எதுவும் நிற்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க வைங்களேன். என்ன சைஸ் ஆரம்பத்தில் போடுறீங்க? சைஸ் என்ன சைஸ் வரையாக போடுறீங்க? ஆனால் சைஸ் கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இந்த சீட்டை வந்து நம்ம வந்து ஒத்த டாப்பாகவும் போட்டுக்கலாங்க, ஏ செட் மாதிரியும் போட்டுக்கலாம். இது அமைக்க எத்தனை நாள் ஆகுது? ஒரு கொட்டைக்கு அமைக்க எத்தனை நாள் ஆகும்? ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு 12 to 13 பேர் இருக்காங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஆப்சன்டீஸ் போக ஒரு 6 to 7 பேர் ரெகுலராக வேலைக்கு வருவாங்க. ஷெட்டு போடுறது அளவு பொறுத்துங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 16க்கு 20 12க்கு 20 இந்த மாதிரிலாம் போடுறோம்னா மேக்ஸிமம் 2 நாள், அதிகபட்சம் 2 நாளில் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம புதுசாக தான் அதை போடணும்னு அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கீத்து போட்டு செட்டு போட்டிருக்கீங்க, அது ஒழுக ஆரம்பிக்குது, இல்லை கரும்பு தோகை போட்டிருக்கீங்க, உள்ள பனை ஓலை போட்டிருக்கிறீங்க, தென்னை மரத்து வட்டை போட்டிருக்கீங்க, அதெல்லாம் ஒழுக ஆரம்பிக்குதுன்னா கூட அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. மேலே அப்படியே இந்த சீட்டை மேலே போட்டு மோல்டு பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு அதுன்னு ஒரு 7-8 வருஷத்துக்கு லைஃப் வருங்க. யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே அது ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு அந்த கட்டு சேவல் வளர்த்துறவங்களாம் அந்த ரேக் போடுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலப்புழா கல் வச்சு, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மோல்டு கரைச்சி ஊற்றியெல்லாம் செலவு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீட்டை வச்சு நம்ம ஃப்ரேம் போட்டோம்னா செலவு ரொம்ப கம்மிங்க. உங்களுக்கு இடமும் நல்லா அகலமாக கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு போகுங்க செவரு வச்சோம்னா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.4 0.5 mm தானே திக்னஸ். ஸோ இடம் நிறைய கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது அமைக்க எவ்வளோ செலவாச்சு சார்? இது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்ளே வாங்க காட்டுறேன். மேலே சீட்டு போட்டிருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்க மாட்டேங்க, நாங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ தான் ஏற்றிருப்போம். இது வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக இருங்க, எவ்வளோ எடுத்தாலும் வராது, டைட்டாக இருக்குங்க. இங்கே உள்ள அப்படியே வாங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் தென்னை மரத்தை அவுனி போட்டு கட்டுறது இல்லைங்க, டேகு போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு கீத்துக்கும் பார்த்தீங்கன்னா டேகு போட்டிருக்கோம். அதே மாதிரி குச்சி நாங்கள் வந்து கயிறு கிடையாது, போல்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். குச்சியில் ட்ரில் பண்ணி போல்ட் போட்டிருக்கோம். ஆமாங்க, 8 இன்ச் ஹைட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணியிருப்போம். எவ்வளோ காற்றடிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணாலுமே உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 35 to 40,000 ஆகுங்க. எல்லாமே புதுசுங்க, எல்லாமே புதுசாக போட்டாலுமே இந்த செட்டுக்கு. இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். ஆமாம். இப்போ திருநெல்வேலி ஒருத்தருக்கு பண்ணணும்னா பண்ணி கொடுப்பீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மூலையிலேருந்து கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோங்க. ஆனால் இப்போ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்
இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ குடியிருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பழைய காலத்தில் ஓட்டு வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் அந்த சிமெண்ட் அட்டை அஸ்பெஸ்டஸ் சீட் போட்டு இருப்பாங்க. அந்த அஸ்பெஸ்டஸ் சீட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நேராக விரிசல் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஓடு பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடஞ்சிருது. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த ஓட்டை தூக்கி நிற்கலாம், ஓடு போடுறதுக்கு ஆள் இல்லை. பழைய மாதிரி அந்த ப்ராப்பராக அந்த ரீப்பரில் சீட்டிங் பண்ணுற அளவுக்கு ஆள் கிடையாதுங்க. ஆள் அந்த அளவுக்குலாம் பழைய ஆளுங்க இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி சிமெண்ட் அட்டையாகட்டும் ஓடாகட்டும் உங்களுக்கு உடஞ்சி போகுது அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாங்க. இந்த சீட்டை வாங்கி அப்படியே மேலேங்க நம்ம ஓடு இருக்குன்னா ஓட்டுக்கு மேலே டோட்டலாக கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணி நம்ம ஃப்ரேம் போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மழை தண்ணி இது எதுவும் உள்ளே இறங்காதுங்க. உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வரும். நீங்கள் குடியிருக்கிற வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அப்படி உள்ளே ஃபால் சீலிங் பண்ணி தருவீங்க? ஃப்ரேம் போட்டுங்க. உங்களுக்கு உள்ள உங்கள் அளவை எடுத்து ஃப்ரேம் போட்டு ஷீட்டை முறுக்கி அப்படியே மேலே ஏற்றி நாங்கள் ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருவோங்க. ஃபால் சீலிங் மாதிரியும் போகிறதுனால போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி திருப்தியோ அப்படி சொன்னீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நசீனூர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வீடுங்க, அதாவது லைன் வீடுங்க. லைன் வீடு 3 வீடு. அதில் பூரா பழைய காலத்து ஓடு ஒரு 40 to 50 வருஷத்து ஓடு இருக்குங்க. சும்மா அப்படியே பீஸாக புரிஞ்சு ஹீட்டு குழுவ ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போயிட்டு கஸ்டமர்கிட்ட என்ன சொன்னோன்னா மேலே போட்டுக்குங்க உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு சொன்னோம். அவர் உள்ளே புரிஞ்சு பீஸாக வீட்டுக்குள்ளே உழுவுறதை நிறுத்துறதுக்காக, டஸ்ட்டு உள்ளே கொட்டக்கூடாதுங்கிறதுக்காக கீழே ஃபால் சீலிங் மாதிரி அடிச்சு கொடுக்க சொன்னாருங்க. அந்த மாதிரி அடிச்சு கொடுத்தோம். அதை நாங்கள் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொருத்தர் கேட்டார், நம்மளுக்கு அட்டை போட்டுருக்குதுங்க, அட்டையில் மேலே நிறைய இடத்துல கிராக் இருக்குது. ஸோ நம்ம எம்சியில் எதை வச்சு அடைச்சாலும் கொஞ்சம் நாள் தண்ணி ஒழுகுதுன்னு கேட்டாருங்க. அவங்களுக்கும் அளந்துட்டு மெட்டீரியலுக்கு என்ன அளவோ அளவு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு போய் போட்டு கொடுக்கணுங்க மேலே அட்டைக்கு மேலே போடுறதுக்கு. ஷீட்லாம் நீங்கள் எங்கே சார் வாங்குறீங்க? சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டில் பட்டர்மேட்டில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பேனல் சீட்னு ஒரு கடை இருக்குங்க. எஸ்பிஎம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. அவங்ககிட்ட எடுக்கிறாங்க. உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணோம் அந்த கடையை? இது நாங்கள் விக்னேஷ் யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குதுங்க, பேனல் சீட் சேனல் இருக்குது. இவங்ககிட்ட எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஓரளவுக்கு நல்லா ரீசனபிளாக பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு பிட்டு இல்லாமல் ஒரே லென்த்தாக கொடுக்குறாங்க. ஷீட்டுங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதான் மற்ற கம்பெனிக்கு இவங்களுக்கு வித்தியாசம்? ஆமாங்க. நம்ம அதே மாதிரி எப்போ வேணும் எந்த டைமில் வேணும்னு கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க நமக்கு ஆர்டர் வந்து பார்சல் வச்சு விட்றாங்க. நேற்று கூட முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நைட் ஒரு 8:30 கால் பண்ணி ஒரு விக்னேசன் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 30 கிலோ வேணும் அப்படின்னு கேட்டேன். நைட்டு 9 வரைக்கும் மேலே பஸ் இல்லைங்க எங்கள் ஊருக்கு. காலையில் 5:45 பஸ்ஸுக்கே வச்சு விட்டாருங்க பார்சல். சர்வீஸ் நல்லா இருக்கும் அவங்ககிட்ட? நல்லா இருக்குங்க. எப்போ கூப்பிட்டாலும் பேசுகிறாங்க, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. கஸ்டமர்ஸ் யாரும் வந்து கேட்டாலும் அவங்களுக்கும் நல்லா தெளிவாக பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விக்னேஷ் பேனல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மட்டும் கிடைக்குமா இல்லை ரீப்பர்லாம் கிடைக்கும்? ஆனால் இல்லைங்க, இது வந்து ஒன் ரூஃப் ஷாப்பிங் மாதிரிங்க. நீங்கள் ஷெட்டு போடுறதுக்கு போயிட்டீங்க, அவங்ககிட்ட மெட்டீரியல் போயிட்டீங்கன்னா உங்கள் ஷெட்டோட அளவை மட்டும் சொன்னீங்கன்னா போதுங்க. அவங்க வந்து எல்லா மெட்டீரியல் A to Z உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் என்னன்னா அதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்து காசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்கள் ஷெட்டுக்கு அளவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா எங்களை சீட்டு வந்து 2.5 அடி ஹைட்லேருந்து 4.2 அந்தளவு ஹைட் வரைக்குமே இருக்குங்க. அதாவது டபுள் சைடு சீட்டுங்க. சிங்கிள் சைடு சீட்டு பார்த்தீங்கன்னா 8 அடி ஹைட் வரைக்கும் இருக்குதுங்க. அது நீங்கள் எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டீங்க, உங்கள்கிட்ட டேப் கொடுக்குறாங்க. அதாவது டபுள் சைட் டேப் கொடுக்குறாங்க. ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் எண்டில் வந்து ஒரு 4 இன்ச்சில் டேப் வருது. அந்த டேப்பை ஒட்டி மேலே சீட்டை ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கவே முடியாதுங்க. நம்ம நினைப்போம் இந்த சீட்டில் எப்படா டேப் ஒட்டுது அப்படின்னு. யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து பண்ணி தர்றோம். கண்டிப்பாக எடுக்க முடியாது. வாட்டர் ப்ரூஃபுங்க, தண்ணியே உள்ளே இறங்காது. தட்டு போரெலாம் வச்சுருக்கீங்க பாருங்கள். படுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணி படுத்தா வாங்கி போடுவீங்க. ஒரு 20க்கு 20 உங்களோட போரோட அளவே இருக்கும். மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 20க்கு 20 உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 4000 ரூபா தான் செலவாகணும் வைங்களேன். போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு வருங்க. யூஸ் பண்ணி முடிச்சு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஷீட்டு மட்டும் இல்லைங்க, இந்த சீட் அடிக்கிறதுக்கு தேவையான அந்த ஸ்க்ரூ போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவு, வாசரு, ஆணி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குதுங்க. உள்ளே போடுற ரீப்பரு எல்லாமே அவங்கள்ட்ட, ஸ்கொயர் பைப்பு எது வேணாலும் அவங்ககிட்டே இருக்குது, எல்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு செட்டு எந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறீங்களா, இப்போ ரீப்பர் வச்சு போடணுன்னா ரீப்பர் கொடுப்பாங்க. ஸ்கொயர் பைப்பில் போடணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்கொயர் பைப் வாங்கிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே சின்ன மெட்டீரியல் பெரிய டோட்டலாக எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்க. இப்போ இந்த காற்று நல்லா அடிக்குது பார்த்தீங்களா, ஷீட் எதனா பிச்சுக்கிற சான்ஸ் இருக்குங்களா? ஆனால் இதை விட பெரிய காற்றே வந்துருச்சுங்க. இதெல்லாம் சும்மா சின்ன காற்றுங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம பேசுகிறது வந்து இப்போ ஜூன் மாதம் 2025 ஜூன் மாதம் நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேங்க. இப்போது ஏப்ரலில் வந்து ஒரு பெரிய காற்று வந்துச்சு. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பாதிச்சுது அந்த காற்று. அந்த காற்றுக்கு இதெல்லாம் எதுவுமே ஆகலைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட் அப்போ தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிக்கல நான். இந்த கீழே போகிற லைனில் போடலிங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா காற்றை தடுத்து பிடிக்குங்க உங்களுக்கு. அப்போ போடும்போது இந்த கீழே இருக்கிற லைன் இல்லை. ஸோ காற்று டேரெக்டாக உள்ளே போய் அடித்து தூக்கும். அந்த காற்றுக்கே ஒன்றும் பண்ணலைங்கண்ணா. பிரதர் வணக்கம் பிரதர். சொல்லுங்கள் ப்ரோ. உங்கள் பேர் சொல்லுங்கள் பிரதர். தினேஷ். தினேஷ். இது எந்த ஊர்? இது சுங்கக்காரம்பட்டி ப்ரோ. சுங்கக்காரம்பட்டி. எந்த டிஸ்ட்ரிக் இது? நாமக்கல் டிஸ்ட்ரிக் ப்ரோ. பரமத்திலேருந்து பக்கம். ஓகே. என்ன தேவைக்காக இதை கொட்டைக்கு அமைச்சிருக்கீங்க ப்ரோ? ஆடு மாடுக்காக தான் போட்டுச்சு. ஓகே. இப்போதைக்கு ஆடு மட்டும் தான் அடைச்சிட்டு இருக்கு. இன்னொரு மாட்டுக்கு இந்த சைடு ஒரு செட்டு போடணும். என்ன சைஸ் அமைச்சிருக்கீங்க கொட்டைக்கு? இது 22க்கு 17 ப்ரோ. 22க்கு 17. மொத்தம் எத்தனை கிலோ ஆச்சு வாங்குறதுக்கு? மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக அடிக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு 20 கிலோ ஆச்சு. 20 கிலோ ஆச்சு. சரி, ஓகே.
இது எப்படி இருக்குது ஷீட் போட்டதுல? சீட் போட்டதுலேருந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா உள்ள அந்த சில்னஸ் அப்படியே இருக்குது. கீத்து கொட்டைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? கீத்து போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கீத்து மட்டும் போட்டிங்கன்னா லைஃப் வராது. இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது வாரண்டி எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்க? வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆமாம். சரி, இது எங்கே வாங்குனீங்க? இது யார் உங்களுக்கு போட்டு கொடுத்தது? இந்த ஒரு கௌதம் அண்ணா இவர் தான் போட்டு கொடுத்தாரு. ஆமாங்க சார். வணக்கம் சார். அண்ணா வணக்கங்கண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் கௌதம்ங்க. ஓகே, நீங்கள் எந்த ஊர் சார்? நான் பரமத்தி வேலூர் பில்லூர்னு சொல்லி கிராமங்க. பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டங்கண்ணா. ஓகே, நீங்கள் தான் இந்த கொட்டைக்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்கிறேன். ஆமாங்கண்ணா, இந்த செட்டு நான் தான் போட்டு கொடுத்தேங்க. இந்த மாதிரி நிறைய செட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்கேங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வருஷமாக அது பண்ணிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கும்போது எல்லாம் மெட்டீரியல் புதுசுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டவுட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஒருத்தருக்கா போட்டு கொடுக்க இப்போ ரொம்ப டிமாண்ட் அதிகமாகிட்டு போகுதுன்னு வைங்களேன். இது ஏன்னா காஸ்ட் வைஸும் கம்மியாகுதுங்க, அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு வைங்களேன். போட்டுட்டோம்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுதுங்க. மழை காலத்தில் நமக்கு வெளியில் கூலிங்காக இருந்தால் உள்ளே வந்து வெதுன்னு இருக்குதுங்க. அதே மாதிரி வெயில் காலத்தில் உள்ளே வந்து ஹீட்டை உள்ளே போகிறத விட்றது இல்லைங்க. அதே மாதிரி லைஃப் நல்லா வருது. மழை தண்ணியும் இந்த காற்றடிச்சா குப்பை தூசு எதுவும் நிற்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க வைங்களேன். என்ன சைஸ் ஆரம்பத்தில் போடுறீங்க? சைஸ் என்ன சைஸ் வரையா போடுறீங்க? ஆனால் சைஸு கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இந்த சீட்டை வந்து நம்ம வந்து ஒத்த டாப்பாகவும் போட்டுக்கலாங்க, ஏ ஷெட் மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம வீட்டில் எங்கேயாவது உள்ள ரூஃபில் ஒழுகுது அப்படின்னா அதுக்கு கூட கீழே வச்சு அடியில் அடிச்சிட்டோம்னா தண்ணி எல்லாம் கீழே எல்லாம் இறங்காதுன்னு வைங்களேன். இறங்காது சுத்தமாக தண்ணி இறங்காதுங்க. சரி, இது அமைக்க எத்தனை நாள் ஆகுது? ஒரு கொட்டைக்கு அமைக்க எத்தனை நாள் ஆகும்? ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு 12 to 13 பேர் இருக்காங்கன்னா எப்படி இருந்தாலும் ஆப்சன்டீஸ்ப்பாக ஒரு 6 to 7 பேர் ரெகுலராக வேலைக்கு வருவாங்கங்க. ஷெட்டு போடுறது அளவு பொறுத்துங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 16க்கு 20, 12க்கு 20 இந்த மாதிரிலாம் போடுறோம்னா மேக்ஸிமம் 2 நாள், அதிகபட்சம் 2 நாளில் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம புதுசாக தான் அதை போடணும்னு அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கீத்து போட்டு செட்டு போட்டிருக்கீங்க, அது ஒழுக ஆரம்பிக்குது, இல்லை கரும்பு தோகை போட்டிருக்கீங்க, உள்ள பனை ஓலை போட்டிருக்கிறீங்க, தென்னை மரத்து வட்டை போட்டிருக்கீங்க, அதெல்லாம் ஒழுக ஆரம்பிக்குதுன்னா கூட அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. மேலே அப்படியே இந்த சீட்டை மேலே போட்டு மோல்டு பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு அதுன்னு ஒரு 7-8 வருஷத்துக்கு லைஃப் வருங்க. யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே அது ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு, அந்த கட்டு சேவல் வளர்த்துறவங்களாம் அந்த ரேக் போடுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலப்புழா கல் வச்சு, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மோல்டு கரைச்சி ஊற்றியெல்லாம் செலவு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீட்டை வச்சு நம்ம ஃப்ரேம் போட்டோம்னா செலவு ரொம்ப கம்மிங்க. உங்களுக்கு இடமும் நல்லா அகலமாக கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு போகுங்க செவரு வச்சோம்னா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.4, 0.5 mm தானே திக்னஸ். ஸோ இடம் நிறைய கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது அமைக்க எவ்வளோ செலவாச்சு சார்? இது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்ளே வாங்க காட்டுறேன். மேலே சீட்டு போட்டுருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்க மாட்டேங்க, நாங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ தான் ஏற்றிருப்போம். இது வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக இருங்க, எவ்வளோ எடுத்தாலும் வராது, டைட்டாக இருக்குங்க. இங்கே உள்ளே அப்படியே வாங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் தென்னை மரத்தை அவுனி போட்டு கட்டுறது இல்லைங்க, டேகு போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு கீத்துக்கும் பார்த்தீங்கன்னா டேகு போட்டிருக்கோம். அதே மாதிரி குச்சிக்கு நாங்கள் வந்து கயிறு கிடையாது, போல்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். குச்சியில் ட்ரில் பண்ணி போல்ட் போட்டிருக்கோம். ஆமாங்க, 8 இன்ச் ஹைட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணியிருப்போம். எவ்வளோ காற்று அடித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணாலுமே உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 35 to 40,000 ஆகுங்க. எல்லாமே புதுசுங்க, எல்லாமே புதுசாக போட்டாலுமே இந்த செட்டுக்கு. இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். ஆமாம். இப்போ திருநெல்வேலி ஒருத்தருக்கு பண்ணணும்னா பண்ணி கொடுப்பீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மூலையிலேருந்து கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோங்க. ஆனால் இப்போ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ குடியிருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பழைய காலத்தில் ஓட்டு வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் அந்த சிமெண்ட் அட்டை அஸ்பெஸ்டஸ் சீட் போட்டு இருப்பாங்க. அந்த அஸ்பெஸ்டஸ் சீட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நேராக விரிசல் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஓடு பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடஞ்சிருது. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த ஓட்டை தூக்கி நீங்களாம் ஓடு போடுறதுக்கு ஆள் இல்லை. பழைய மாதிரி அந்த ப்ராப்பராக அந்த ரீப்பரில் சீட்டிங் பண்ணுற அளவுக்கு ஆள் கிடையாதுங்க. ஆள் அந்த அளவுக்குலாம் பழைய ஆளுங்க இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி சிமெண்ட் அட்டையாகட்டும் ஓடாகட்டும் உங்களுக்கு உடஞ்சி போகுது அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. இந்த சீட்டை வாங்கி அப்படியே மேலேங்க நம்ம ஓடு இருக்குன்னா ஓட்டுக்கு மேலே டோட்டலாக கவர் பண்ணி நம்ம ஃப்ரேம் போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மழை தண்ணி இது எதுவும் உள்ளே இறங்காதுங்க. உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வரும். நீங்கள் குடியிருக்கிற வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அப்படி உள்ளே போக்க ஃபால் சீலிங் பண்ணி தருவீங்க? ஃப்ரேம் போட்டுங்க, உங்களுக்கு உள்ள உங்கள் அளவை எடுத்து ஃப்ரேம் போட்டு சீட்டை முறுக்கி அப்படியே மேலே ஏற்றி நாங்கள் ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருவோங்க. ஃபால் சீலிங் மாதிரியும் போடுறதுனால போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி திருப்தியோ அப்படி சொன்னீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நசீனூர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வீடுங்க, அதாவது லைன் வீடு 3 வீடு. அதில் பூரா பழைய காலத்து வீடு ஓடு ஒரு 40 to 50 வருஷத்து ஓடு இருக்குங்க. சும்மா அப்படியே பீஸாக புரிஞ்சு ஹீட்டு குழுவ ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போயிட்டு கஸ்டமர்கிட்ட என்ன சொன்னோன்னா மேலே போட்டுங்க உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு சொன்னோம். அவர் உள்ளே புரிஞ்சு பீஸாக வீட்டுக்குள்ளே உழுவுறதை நிறுத்துறதுக்காக, டஸ்ட்டு உள்ளே கொட்டக்கூடாதுங்கிறதுக்காக கீழே ஃபால் சீலிங் மாதிரி அடிச்சு கொடுக்க சொன்னாருங்க. அந்த மாதிரி அடிச்சு கொடுத்தோம். நாங்கள் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொருத்தர் கேட்டார், நம்மளுக்கு அட்டை போட்டுருக்குதுங்க, அட்டையில் மேலே நிறைய இடத்துல கிராக் இருக்குது,
ஸோ நம்ம எம்சிலோ எதை வச்சு அடைச்சாலும் கொஞ்சம் நாள் தண்ணி ஒழுகுதுன்னு கேட்டாருங்க. அவங்களுக்கும் அளந்துட்டு மெட்டீரியலுக்கு என்ன அளவோ அளவு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. நாளைக்கு அவங்களுக்கு போய் போட்டு கொடுக்கணுங்க மேலே அட்டைக்கு மேலே போடுறதுக்கு. ஷீட்லாம் நீங்கள் எங்கே சார் வாங்குறீங்க? சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டில் பட்டர்மேட்டு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பேனல் சீட்னு ஒரு கடை இருக்குங்க. எஸ்பிஎம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. அவங்ககிட்ட எடுக்கிறோங்க. உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணோம் அந்த கடையை? இது நாங்கள் விக்னேஷ் யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குதுங்க, பேனல் சீட் சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தேங்க. நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து நமக்கு எங்கேயோ ரொம்ப தூரத்துலேருந்து தருமபுரி அங்கேருந்து மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டிமாண்டாக இருந்ததுங்க. மேச்சேரி அந்த பக்கம் தான். ஆமாங்க, டிமாண்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு 500 அடிக்கு வேணாலும் ஒரே ரோலாக கொடுக்குறாங்க. 4 அடி ஹைட்டில் 500 அடிக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். அங்கே அப்படி இல்லைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50 அடி நீளத்துக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அதுக்கு மேலே இல்லை, பிட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பிட்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி பிட்டு வருதுன்னு வைங்க. அந்த கொட்டாய் வந்து ஒரு 20 அடி நீளம், 10 அடிக்கு நம்ம பிட்டு போட்டு அடுத்த 10 அடிக்கு ஒரு பிட்டு போடும்போது அந்த கேப்பில் வந்து நமக்கு தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம டேப் போட்டு ஓட்டினாலும் ஃபினிஷிங் வராது, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இவங்ககிட்ட எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஓரளவுக்கு நல்லா ரீசனபிளாக பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு பிட்டு இல்லாமல் ஒரே லென்த்தாக கொடுக்குறாங்க. சீட்டுங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதான் மற்ற கம்பெனிக்கும் இவங்களுக்கு வித்தியாசம். ஆமாங்க. நம்ம அதே மாதிரி எப்போ வேணும் எந்த டைமில் வேணும்னு கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க நமக்கு ஆர்டர் வந்து பார்சல் வச்சு விட்றாங்க. நேற்று கூட முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நைட் ஒரு 8:30 கால் பண்ணி ஒரு விக்னேஷன் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 30 கிலோ வேணும் அப்படின்னு கேட்டேன். நைட் 9 வரைக்கும் மேலே பஸ் இல்லைங்க எங்கள் ஊருக்கு. காலையில் 5:45 பஸ்ஸுக்கே வச்சு விட்டாருங்க பார்சல். சர்வீஸும் நல்லா இருக்கும் அவங்க கிட்ட. நல்லா இருக்குங்க. எப்போ கூப்பிட்டாலும் பேசுகிறாங்க, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. கஸ்டமர்ஸ் யாரும் வந்து கேட்டாலும் அவங்களுக்கும் நல்லா தெளிவாக பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பேனல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மட்டும் கிடைக்குமா, ரீப்பர்லாம் கிடைக்கும்? ஆனால் இல்லைங்க, இது வந்து ஒன் ரூஃப் ஷாப்பிங் மாதிரிங்க. நீங்கள் ஷெட்டு போடுறதுக்கு போயிட்டீங்க, அவங்ககிட்ட மெட்டீரியல் வேணும்னு போயிட்டீங்கன்னா உங்கள் ஷெட்டோட அளவை மட்டும் சொன்னீங்கன்னா போதுங்க. அவங்க வந்து எல்லா மெட்டீரியல் A to Z உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் என்னன்னா அதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்து காசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்கள் ஷெட்டுக்கு அளவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா எங்களை சீட்டு வந்து 2.5 அடி ஹைட்லேருந்து 4.2 அந்தளவு ஹைட் வரைக்குமே இருக்குங்க. அதாவது டபுள் சைடு சீட்டுங்க. சிங்கிள் சைடு சீட்டு பார்த்தீங்கன்னா 8 அடி ஹைட் வரைக்கும் இருக்குதுங்க. அது நீங்கள் எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டீங்க, உங்ககிட்ட டேப் கொடுக்குறாங்க. அதாவது டபுள் சைட் டேப் கொடுக்குறாங்க. ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் எண்டில் வந்து ஒரு 4 இன்ச்சில் டேப் வருது. அந்த டேப்பை ஒட்டி மேலே சீட்டை ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கவே முடியாதுங்க. நம்ம நினைப்போம் இந்த சீட்டில் எப்படா டேப் ஒட்டுது அப்படின்னு. யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து பண்ணி தர்றோம். கண்டிப்பாக எடுக்க முடியாது. வாட்டர் ப்ரூஃபுங்க, தண்ணியே உள்ளே இறங்காது. தட்டு போரெலாம் வச்சுருக்கீங்க பாருங்கள். படுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணி படுத்தா வாங்கி போடுவீங்க. ஒரு 20க்கு 20 உங்களோட போரோட அளவே இருக்கும். மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 20க்கு 20 உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 4000 ரூபா தான் செலவாகணும் வைங்களேன். போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு வருங்க. யூஸ் பண்ணி முடிச்சு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஷீட்டு மட்டும் இல்லைங்க, இந்த ஷீட் அடிக்கிறதுக்கு தேவையான அந்த ஸ்க்ரூ போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவு, வாசரு, ஆணி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குதுங்க. உள்ளே போடுற ரீப்பரு எல்லாமே அவங்ககிட்ட, ஸ்கொயர் பைப்பு எது வேணாலும் அவங்ககிட்டே இருக்குது, எல்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஷெட்டு எந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறீங்களா, இப்போ ரீப்பர் வச்சு போடணுன்னா ரீப்பர் கொடுப்பாங்க. ஸ்கொயர் பைப்பில் போடணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்கொயர் பைப் வாங்கிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே சின்ன மெட்டீரியல் பெரிய டோட்டலாக எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்க. இப்போ இந்த காற்று நல்லா அடிக்குது பார்த்தீங்களா, ஷீட் எதனா பிச்சுக்கிற சான்ஸ் இருக்குங்களா? ஆனால் இதை விட பெரிய காற்றே வந்துருச்சுங்க. இதெல்லாம் சும்மா சின்ன காற்றுங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம பேசுகிறது வந்து இப்போ ஜூன் மாதம் 2025 ஜூன் மாதம் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேங்க. இப்போது ஏப்ரலில் வந்து ஒரு பெரிய காற்று வந்துச்சு. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பாதிச்சுது அந்த காற்று. அந்த காற்றுக்கு இதெல்லாம் எதுவுமே ஆகலைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட் அப்போ தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிக்கல நான். இந்த கீழே போகிற லைனில் போடலிங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா காற்றை தடுத்து பிடிக்குங்க உங்களுக்கு. அப்போ போடும்போது இந்த கீழே இருக்கிற லைன் இல்லை. ஸோ காற்று டேரெக்டாக உள்ளே போய் அடித்து தூக்கும். அந்த காற்றுக்கே ஒன்றும் பண்ணலைங்கண்ணா.